அனைவருக்கும் கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெல்லி போலீஸ் டிரைவருக்கான வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வீடியோவில் டெல்லி போலீஸ் எக்ஸிக்யூட் சரியா +2 படித்தவங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ தெளிவாக போய் பாருங்கள். ஆனால் எல்லாருமே கம்பல்சரி அட்டன் பண்ணணும் சரிங்களா. இப்போதைக்கு டிரைவர் முடித்தவங்களுக்கு வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி போலீஸ் சரியா. நம்மளோட டெல்லி போலீஸ்னாவே ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், எப்படி டெல்லி போலீஸ்க்கு விண்ணப்பிக்க முடியும்? பல பேருக்கு டவுட் இருக்கலாம். டெல்லி போலீஸ்னாவே நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு நினச்சிங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செப்டம்பர் 24ஆம் தேதி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர் 2025 இந்த அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நியர்பை போஸ்டிங் எல்லாமே டெல்லி சைடில் தான் உங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் பேசிக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே டெல்லியில் தான் வரும். நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்சஸே இருக்கும் சரியா. டெல்லி போலீஸ் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரியே இருக்கும். ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 அக்டோபர் 2020 உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட்டை மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறவங்க மட்டும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் யாராருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி அண்ட் இடபிள்யூ கேட்டகரிக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே ₹100 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா கேட்டகரிக்குமே 0 தான் சரிங்களா. 0 தான். நீங்கள் எதுவுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பித்தால் மட்டும் போதும். எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியுன்றது நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மூலிமா எப்படி இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய மணி டிரான்சாக்ஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறவங்க உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் மணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு 10 days பிஃபோராக உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் எந்த வரையும் பண்ணிக்க வேண்டாம். 10 days பிஃபோராகவே உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்துடும். மொபைலுக்கோ எஸ்எம்எஸ்ஸுக்கோ உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் பண்ணிவிடுவாங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரானா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க. 737 வேக்கன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. காவல்துறையில் ட்ரை பண்ணுறவங்களும் சரி, இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சரி, ஆம்டு ஃபோர்ஸில் ட்ரை பண்ணுறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் 737 வேக்கன்சிக்கு ஓகேவா. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா அலாட்மெண்ட்டு ப்ளஸ் ரூம் ஃபெசிலிட்டி, உங்களுடைய குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களோட வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. போலீஸ்க்கு நீங்கள் உள்ளே போனோன்னா டெல்லி போலீஸ்க்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் டெல்லி போலீஸ் பொசிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகாரம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத 1 by 1 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி கேட்டகிரி கம்பல்சரி நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கணும். சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு எதில் படிச்சிருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் 10th +2 கரண்ட் அப்டேட்டில் படித்து முடிச்சிருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கணும். HMV ஓகேவா. நார்மல் லைட்டு ப்ளஸ் பேட்ச் வச்சுட்டு இருக்கவங்க விண்ணப்பிக்க முடியாது ஓகேவா. HMV லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். 10th +2 முடிச்சிருக்கணும், 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஏபி லைசன்ஸ் கம்பல்சரி கரண்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் எல்லோரும் நோட் பண்ணி வச்சிங்க. ஏஜ் 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7 நிமிஷம் நோட் பண்ணி 7 நிமிஷம், லாங் ஃபிட் 12.6, ஹை ஜம்ப் 3.6 எல்லாத்தையுமே 3 சான்ஸ் கொடுப்பாங்க. கம்பல்சரி 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கேன் ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு 8 நிமிஷம் ரன்னிங் கொடுக்குறாங்க. லாங் ஜம்ப் 11.6, ஹை ஜம்ப் 3.3 ஃபீட் ஓகேவா. அபோவ் 40 இவங்களாம் எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரியில் வருவாங்க. 40 வயசுக்கு மேலே அட்டன் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு 9 நிமிஷம் ரன்னிங் கொடுக்குறாங்க. 10.6 லாங் ஜம்ப்பு ப்ளஸ் 3 ஃபீட் ஹை ஜம்ப் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே 3 சான்ஸ் கொடுப்பாங்க கம்பல்சரி ஓகேங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உங்களுடைய விருப்பமான உள்ள மாணவர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. வெப்சைட்டில் சில டைமில் எரர் வரலாம், எங்கேஜாக இருக்கலாம், இல்லை உங்களோட அப்ளிகேஷன் சிக்னேச்சர் ஃபோட்டோ அப்லோட் ஆகாத கூட இருக்கலாம். அதனால் டிலே பண்ணாதீங்க. நெட்வொர்க் பிஸி ஆகிடுச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலான்றதை மட்டும் விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் பயோவில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் சிபிடி, உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு, செகண்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல். சரியா, ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. 4ஆவதாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சரியா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே 5ஆவதாக உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் நடக்கும். இந்த 5 கட்ட முடிச்சுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யாருக்காச்சும் அப்ளிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, ப்ளஸ் வந்து பயோவில் கொடுத்துட்றேன், லிங்க் கொடுத்துட்றேன், வேணுன்றவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இல்லை ப்ரோ நீங்கள் வந்து சிலபஸை சொல்லுங்கள், நாங்கள் வந்து இப்போ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை போட்டுடுறோம் அப்படின்றவங்க நீங்கள் சொல்லுங்கள். எக்ஸாமுக்கான சிலபஸ், அந்த எக்ஸாம் பேட்டர்ன் தெரிவிச்சிட்றேன். டேட்டு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்கூட நபர்கள் உடனே விண்ணப்பிச்சுருங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெல்லி போலீஸு நல்லா நோட் பண்ணிங்க. ரெக்ரூட்மெண்ட் டைப்பில் வந்து ஜாப் டைப்பெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணாலே வந்துடும். இதுதாங்க உங்களுடைய கேப்பில் உட்கார போகிற லோகோ, டெல்லி போலீஸோட லோகோ. சரிங்களா? இந்த யார் ஜாபில் ஜாயின் பண்ணாலையும் உங்களுடைய முத்திரையே இது தான். சரியா? டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டு 737 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு இதில் வாய்ப்பு கிடையாது. டிரைவர் வேக்கன்சினால பெண்கள் போட்டி போட முடியாது. சரிங்களா? லேடிஸ் யார் பார்த்துருந்தாலையும், பெண்கள் யார் பார்த்துருந்தாலையும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் அண்ணனுக்கோ ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களுடைய விருப்பப்பட்ட நபருக்கோ நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிவிட்டு வேக்கன்சி வந்ததை தகவல் பரிமாறிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, கம்பல்சரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. டைமிங் நல்ல டைமிங் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுடைய ப்ராக்டிஸை வந்து நீங்கள் எஃபெக்டெல்லாம் பக்காவாக பண்ணிடலாம். டிரைவர் வெஹிக்கிள் லைசன்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலாக பக்காவாக வச்சுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும். ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே ஒரிஜினல் எல்லாம் பக்காவாக நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப மெயினாக பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஏதாச்சும் டவுட்டாக இருக்கிறவங்க தாராளமாக தெரிவிக்கலாம். ஹெவி மோட்டார் லைசன்ஸ் வச்சுட்டு தான் இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும், அதுவும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? எனிபடி டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஏஜ் லிமிட் 30 வயசுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் விண்ணப்பிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அனைவரும் போட்டி போடணும். ஏன்னா திறமைக்கேற்ற வேலை தான் இது. சரியா? உங்களுக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல எதிர்காலம் இருக்கும். சரிங்களா? எஸ்எஸ்சி டெல்லி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு போட்டி போட நபர்கள் யாராக இருந்தாலும் இதுக்கான எஃபெக்டை போடுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும். சேம் இதே வேக்கன்சி அடுத்த முறை வருன்றது ரொம்ப ரேர் கண்டிப்பாக. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? ஸோ ஓகே, நம்மளே எக்ஸாம் எப்போ வரும் கண்டிப்பாக சொல்கிறேன். ஜனவரி அடுத்த ஆண்டில் ஃபஸ்ட்டு வீக் ஆர் லாஸ்ட் வீக்கில் ஜனவரியில் கண்டிப்பாக இதுக்கான எக்ஸாம் டேட் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. வந்து கடையை மாற்றிட்டாங்க, அதனால் போய் கேட்டுன்னு ஃபுல்ஃபில் பண்ண வரணுமா, இது ஸ்பைரல் பண்ண வரணும். பேங்க் போகணுமா, இந்த கேஷ் வேணும். ஃபிசிக்கலுக்கு தயாராகிறவங்க ஃபஸ்ட்டு உங்களோட ரேஸ் 1600 மீட்டரும், லாங் ஜம்ப்பும், ஹைட் ஜம்ப்பு, உங்களுடைய வயதுக்கேற்ற எஃபெக்டை தான் நீங்கள் போட போகிறீங்க. சரிங்களா? வீடியோ பார்த்துட்டு ஒரு நல்ல உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக அனைவரும் அப்ளிகேஷன் போடணும்.
நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்தது நம்ம மாணவர்கள், நம்மளுடைய நண்பர்கள் அனைவரும் பயனுடைய வகையில் தான் நான் டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்திங்க. நல்ல வாய்ப்பு. மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அடுத்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஜாப் எப்படி நம்ம ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறது அதுக்கான ஸ்டெப்பு சீக்கிரமாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அந்த வேலை வந்துகிட்டே இருக்குது. பல தகவல், பல அப்டேட்டுகள் 2026 நியூ வேக்கன்சி, நியூ ரெக்ரூட்மெண்ட்னு கூட சொல்லலாம். கம்மிங் சூன்.